பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் இந்த புது கிருபை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருந்து நம்மளை அதிசயமாய் கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறாரு. அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். ஆமென். என்னோடு கூட சேர்ந்து ஒருமித்து வாய்களை திறந்து கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்களேன். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அதிகமாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். துதித்தலே ஏற்றது, துதித்தலே இன்பமானது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து அதிகமான ஆமென் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை நாம் எப்பொழுதும் தேவனுக்கு உற்சாகமாய் செலுத்துவோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றி பலிகளை நீங்கள் ஏறிடுங்கள். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறது. கர்த்தர் செய்த நன்மைகளெல்லாம் எண்ணி ஒவ்வொரு நாளும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எந்தெந்த காரியத்திற்கெல்லாம் நீங்க வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறீங்களோ அந்த காரியத்திலெல்லாம் கர்த்தருடைய கிருபை பெருகும். ஆமென். கர்த்தர் செய்த நன்மைகள், ஆமென், கர்த்தர் தந்த ஆசீர்வாதங்களை எண்ணி கர்த்தர் தந்த பிள்ளைகளுக்காய், பேர பிள்ளைகளுக்காய், இப்படி உங்கள் புருஷனுக்காய், மனைவிக்காய் எந்த காரியத்துக்கெல்லாம் ஸ்தோத்திரம் பண்றீங்களோ அவங்க மேலெல்லாம் கர்த்தருடைய கரம் அமரும். அந்த காரியங்கள் எல்லாம் கிருபை பெருகும். ஆமென். அதிகமாய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. துதித்த பொழுது அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் துதித்த பொழுது அவங்களுக்கு தடையாக இருந்த அந்த எரிகோ உடைந்தது போல இன்றைக்கும் துதிக்கு வல்லமை உண்டு. உங்கள் வீடுகளில் இருந்து நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிற காரியங்களில் கர்த்தர் அசைவாடுவார், உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆமென். இன்றைக்கும் நாம் தியானிக்கும்படியாய் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் அதனுடைய 22வது வாசகத்தை தியானிக்க இருக்கிறோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15 அதனுடைய 22. பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினார். அவர்கள் சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிறார்கள். நல்ல சந்தோஷமா வருகிறாங்க. அவருடைய முந்தின வசனத்தை நாம் கவனிக்கும் பொழுது மிரியாம் அவர்களை பாடுங்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தரை பாடுங்க. பிரதிவசனமாக சொல்லுகிறார், கர்த்தரை பாடுங்க, அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்று சொல்லி. அப்ப மகிமையாய் கர்த்தர் வெற்றி சிறந்தார். என்ன காரியம் செய்தார்? செங்கடலை இவர்களுக்காக பிளந்து இவர்களை பயமுறுத்தி பின்தொடர்ந்து வந்த பார்வோன் அவனுடைய சேனை எல்லாம் செங்கடல் மூழ்கி அடித்து விட்டது. இதனால கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். கர்த்தருடைய அந்த செயல்களுக்காய் சந்தோஷமா பாடி துதித்து கொண்டு அவங்க செங்கடலை தாண்டி வரும் பொழுது இங்கே அவர்களுக்கு தண்ணீர் இல்லை. 3 நாள் தண்ணி இல்லாம அவங்க அலைமோதுகிறாங்க, தடுமாறுகிறாங்க, இதனால முறுமுறுக்கிறாங்க. இந்த பகுதியை கர்த்தர் சொல்லும் பொழுது அந்த வனாந்தரத்தில் அவர்களை சோதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆசீர்வாதத்தை, நன்மைகளை, விடுதலை அனுபவித்த இந்த ஜனங்கள் இந்த நெருக்கத்தை எப்படி சமாளிக்கிறார்கள் என்று சொல்லி. அன்பு தெய்வ பிள்ளைகளே, பலவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் சில சோதனைகள் கடந்து வருகிறது. மனுஷனால் வருகிற சோதனை வருகிறது, அல்லவிட்டால் சாத்தானால் வருகிற சோதனை வருகிறது. தேவனும் சோதிக்கிறார். சாத்தானால் வருகிற சோதனைகள் வேத வசனத்தை கொண்டு அதன் மேல் நாம் ஜெயம் எடுக்கலாம். ஜபத்திலே பிசாசனுடைய அந்த திட்டங்கள் அழிக்கப்படுகிறது. நாம் உபவாசித்து ஜபிக்கும் பொழுது முற்றிலுமாய் அவனுடைய தந்திரங்கள் எல்லாம் உடைக்கப்படுகிறது. வேத வசனம் சொல்லுகிற சத்தியமாக இருக்கிறது. அதனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் the Lord's Prayerல கற்றுக் கொடுக்கும் பொழுது எங்களை சோதனைக்கு விலக்கி எங்களை காத்தருளும் என்று சொல்லி ஜெபிக்க சீஷர்களை கற்றுக் கொடுத்தார். சீஷர்களுக்கு சொல்லும் பொழுது பேதுருவை பார்த்து சொல்லுகிற, சோதனையில நீங்கள் அகப்படாமல் இருக்கும்படியாக விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அப்ப நம்ம விழித்திருந்து ஜெபம் பண்ணும் பொழுது அவனுடைய கண்ணியில, அவனுடைய வலைகள்ல சிக்கி கொள்ளாம கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறார். ஜெபத்திற்கு அவ்வளவு வல்லமை உண்டு. பிசாசனுடைய கிரியைகளை அழிக்க முடியாத மனுஷகுமார் இந்த உலகத்திற்கு வெளிப்பட்டார். நாம் சபையாய் கூடி ஆராதிக்கும் பொழுது ஆண்டவர் தெளிவா சொல்லி இருக்கிறார், இந்த கல்லின் மேலுடைய சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் இதை மேற்கொள்வதில்லை என்று சொல்லி. அப்ப நான் ஜெபிக்கும் பொழுது, உபவாசிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது அவனுடைய தந்திரங்கள், அவனுடைய திட்டங்கள் உடைக்கப்படுகிறது.
மனுஷிக திட்டங்களும் உடைக்கப்படும். தேவன் சில சோதனைகளை அனுமதிக்கிறார். அது நம்ம நல்ல ஸ்ட்ராங் ஆகும்படியாய். திராணிக்கு மேல ஒரு நாளும் சோதிக்கப்பட ஆண்டவர் விட மாட்டார். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு அதை தெளிவாக சொல்லுகிறார். சோதனைகள்ல நம் உள்ளான மனுஷன் புதுப்பிக்கப்படுகிறான். அவர் ஒரு நாள் திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட விட மாட்டார். பலவேளை சில உபத்திரம் நம்மளை ஸ்ட்ராங்காக மாற்றுகிறார். நம்முடைய மனநிலையை நல்ல உறுதிப்படுத்துகிறது. கர்த்தர் இருக்கிறார், அவர் எல்லாம் பார்த்து கொள்வாருங்கிற விசுவாசத்தை நமக்குள்ளே வர்த்திக்க பண்ணுகிறதுக்கு ஏதுவா இருக்கிறது. ஆண்டவர் இன்னும் பாருங்கள், சோர்ந்து போகிறவர்களுக்கு தான் கர்த்தர் பலன் கொடுக்கிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிறார். சோதனைகளை சகிக்கிறதற்கான பலனை கர்த்தர் தருவார். நம்ம இங்கே வேதத்தில் வாசிக்கும் பொழுது அந்த வனாந்தரத்தில் 3 நாள் தண்ணி இல்லை. அவங்க அப்படியே தடுமாறுகிறாங்க பாருங்க. இப்பொழுது அவர்கள் மாராவிலே வந்த பொழுது 23வது வாசகம், மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்திற்கு மாரா என்று பெயரிட்டார்கள். மாரா என்றாலே கசப்பு. தண்ணி இருக்கு, ஆனா கசப்பா இருக்குது. இன்னும் அவங்க 3 நாள் கழித்து தண்ணியை பார்த்தோம், அந்த தண்ணியை குடிக்க முடியலையே, நீ கசப்பு. இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கை கசப்புள்ளதாய் காணப்படும். தங்களுடைய வாழ்க்கையே ஒரு கசப்பா இருக்கும். எப்படி இந்த தண்ணீர் கசப்பு மாறினதோ அதே போல உங்கள் வாழ்க்கையும் சுவையுள்ளதாய் மாறப்போகிறது. விசுவாசிக்கிறீங்களா? இங்க என்ன நடந்தது? அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம். மோசே அவர் கர்த்தரை நோக்கி பார்க்கிறார். 25வது வாசகத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரிலே போட்ட உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. பிரைஸ் காட். கசப்பு மதுரமாய் மாறினது. மாறா என்றாலே கசப்பு. அது தண்ணியை வாயில வைக்க முடியல, குடிக்க முடியல, கசப்பு. ஆனால் இப்பொழுது தேவன் ஜனங்கள்லாம் முறுமுறுக்கிறாங்க. முறுமுறுக்கிறதே தேவனுக்கு பிடிக்காது. எப்பவும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அது ஆண்டவருக்கு பிரியமான காரியம், ஆண்டவருக்கு சித்தமான காரியம். முறுமுறுக்கிறதே தேவனுக்கு பிடிக்காது. சிலவங்க நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க, ஆனா அதுக்கு அந்த அளவுக்கு முறுமுறுத்தும் அவங்களுடைய கிருபைகளை இழந்து விடுவார்கள். ஆனால் முறுமுறுக்காதுங்க, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இங்க வேதத்தில் வாசிக்கிறோம், இந்த தேவ மனுஷர் ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறார். பலவேளை உங்களுக்கு எதிரான சூழ்நிலைகள் உங்களை சுற்றிலும் அநேகர் முறுமுறுத்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் அவரை நோக்கி பாருங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க. இந்த வேளையில தேவன் ஒரு மரத்தை காண்பிக்கிறார். உடனே தேவ மனுஷன் அந்த மரத்தை வெட்டி அந்த தண்ணீரிலே போடுகிறார்கள். இன்றைக்கும் அன்பு தேவ பிள்ளைகளே, நமக்காக ஒரு மரம் உயர்த்தப்பட்டது. அதான் சிலுவை மரம். உங்களுடைய வாழ்க்கை மதுரமாய் மாற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் சிலுவை அண்டை கடந்து வர வேண்டும். அந்த சிலுவை மரம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், கலாத்தியர்ல நான் வாசிக்கிறபடி மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். நம்முடைய சாபங்களை எல்லாம் இயேசு சிலுவையிலே அவர் சுமந்து தீர்த்து விட்டார். நம்முடைய சாபத்தை போக்குகிற மரம், நம்முடைய பாவத்தை போக்குகிற மரம், நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்த மரம் சிலுவை. இயேசு கிறிஸ்து சிந்தின அந்த பரிசுத்த இரத்தம் நம்முடைய பாவங்களை எல்லாம் நீக்கி நம்மளை கழுவி சுத்திகரித்து அவருடைய மகனாய் மகளாய் நம்மளை மாற்றுகிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றினார். நமக்காக பலியான பஸ்க ஆடு இயேசு. அப்போ எப்படி அந்த கசப்பு நிறைந்த தண்ணீரை அந்த மரம் மதுரமாய் மாற்றினதோ, கசப்பு நிறைந்த உங்க வாழ்க்கையை மதுரமாய் மாற்றுகிறது சிலுவையிலே உயர்த்தப்பட்ட இயேசு. நீங்க நோக்கி பார்க்க வேண்டும்.
சிலுவை அண்டை நீங்கள் கடந்து வாருங்கள். சிலுவையின் நிழல்ல அனுதினம் நமக்கு இளைப்பாறுதல் உண்டு, ஆறுதல் உண்டு. இயேசு அழைக்கிறார் பாருங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே, நீங்க எல்லாரும் என்ன அண்டைக்கு கடந்து வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்லுகிறார். இயேசு நம்மளை அழைக்கிறார் இளைப்பாறுதல் தரும்படியாய். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கை சுவையுள்ளதாய் மாற நீங்கள் சிலுவையை ஆமீன் பாருங்கள், நோக்கி பார்க்க வேண்டும். ஒரு மரத்தை மோசே வெட்டி போட்டான், அது மதுரமாய் மாறினது. வேதத்திலே இந்த மாறாவை என்னும் ஒரு நபர் உச்சரிக்கிறாங்க. அவர்களை குறித்து பார்க்க இருக்கிறோம். ரூத்தின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது அதனுடைய 1வது அதிகாரம் 20வது வாசகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கு நகோமி, ரூத்து என்கிற 2 சகோதரிகளை குறித்து பார்க்கிறோம். 1வது அதிகாரம் அதனுடைய 20வது வாசகத்திலே வாசிக்கும் பொழுது, அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள், சர்வ வல்லமை உள்ளவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். என்னை நகோமின்னு சொல்லாதுங்க, என்னை மாறா என்று சொல்லுங்கள். காரணம், நகோமி என்று சொன்னால் இனியவள் என்று அர்த்தம், இனிப்பு என்று சொல்லி அர்த்தம். இனியவள், நல்ல மதுரம், இனிப்பு என்று சொல்லி அர்த்தம். இவள் ஊருக்குள்ள வந்தவுடன் அந்த ஊரார் சொல்கிறார்கள், இதோ நகோமி வருகிறாள், இனியவள் வருகிறாள், இனிப்பு வருகிறது என்று சொல்லி. ஆனா அவ சொல்ற, என்னை இனிப்புன்னு சொல்லாதுங்க, என்னை இனியவள் என்று சொல்லாதுங்க, சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். என்னை மாறா என்று சொல்லுங்கள், கசப்பு என்று சொல்லுங்கள். என் வாழ்க்கை கசப்பு ஆயிட்டையா. நல்லா தான் இருந்தோம், சந்தோஷமா தான் இருந்தோம், நல்ல செழிப்பா தான் இருந்தோம், நல்ல மகிழ்ச்சியா தான் இருந்தோம். இப்போ அப்படி கசப்பாய் மாறிவிட்டது. அவள் அடுத்த வசனத்தில் சொல்லும் பொழுது, என்ன கசப்பு, என்ன நடந்தது என்று சொல்லும் பொழுது 21வது வசனத்தில் சொல்லுகிறாள், நான் நிறைவுள்ளவளாய் போனேன். முதல்ல நிறைவுள்ளவளாகத்தான் போனாள், இப்போ கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்ப வர பண்ணினார். ஆண்டவர் இப்படி செய்வாரா? இவளுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது? இவர் பெத்லகேம்ல இருந்து கொண்டு மோவாப்புக்கு போகிறாள். பெத்லகேம் என்று சொன்னால் அது அப்பத்தின் வீடு, அது தேவனுடைய வீடு, அது தேவனுடைய சமூகம். இவள் இந்த அப்பத்தின் வீட்டை விட்டு அவள் மோவாப்புக்கு போகிறாள். மோவாப் என்று சொன்னால் அது சபிக்கப்பட்ட சந்ததி, சபிக்கப்பட்ட ஒரு தேசம். அவள் இங்கிருந்து புறப்பட்டு போகும் பொழுது அவள் தன் புருஷன், தன் பிள்ளைகளோடு போனாள். இந்த அனுபவம் ஏன் இஸ்ரவேலுக்கு உண்டானா, இது நியாயாதிபதிகளுடைய காலகட்ட முடிவில் நடந்த ஒரு விஷயம். நியாயாதிபதிகளுடைய காலகட்டத்தில் நடந்திருக்க வேண்டும் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியத்தை செய்யும் பொழுது இவர்களை தேவன் இவர்கள் சத்துருக்கள் கையிலே ஒப்பு கொடுத்தார். அப்பொழுது அவர்கள் தங்கள் ஜீவனை தப்பும்படியாக தங்கள் நிலங்களை எல்லாம் விட்டுட்டு அவங்க ஓடி போனாங்க. அந்த மாதிரி இவர்களும் போயிருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். பெத்லகேம்லே இவர்கள் தேவனை விட்டு தூரம் போனபடியினாலே உண்டான பஞ்சங்கள், சில நெருக்கங்களிலே அவர்கள் போனார்கள் என்று சொல்லி. அன்பு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கும் ஒரு நாளும் பெத்லகேமை விட்டு நீங்கள் தூரம் போகாதுங்க. ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு புறப்பட்டான், கள்ளர் கையிலே அகப்பட்டான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு நாளும் தேவ சமூகத்தை விட்டு பின்வாங்கி விடாதுங்க. பின்வாங்குகிறவன் அநேக அடிக்கு அவன் பாத்திரவானா இருக்கிறான். எனக்கு ஒரு அன்பு சகோதரனை தெரியும். நான் நினைக்கிறேன் பைபிள்ல அவருக்கு தெரிந்த வசனம் அது மட்டுமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பின்வாங்குகிறவன் அநேக அடிக்கு பாத்திரவான், நான் அநேக அடிபட்டுட்டேன் ஐயா, இப்போ இந்த தெருவில் வெறுமையா இருக்கிறேன் என்று சொல்லுவார். அவர் ஒரு நாட்களில் இந்த குடும்பத்தை போல பெத்லகேம்ல இருந்தவர், நன்றாக தேவனுடைய சமூகத்தில் இருந்து ஆராதித்து வேத வசனங்களை தியானித்து கொண்டிருந்த மனுஷன்.
இப்பொழுது அவர் பின்வாங்கி விட்டார். பின்வாங்குகிறவனிடத்துல கர்த்தருடைய ஆத்துமா பிரியமா இருக்காது. ஒரு நாளும் ஜெப வாழ்க்கையில இருந்து பின்வாங்கி விடாதுங்க. ஆவிக்குரிய ஆராதனையிலிருந்து பின்வாங்கி விடாதுங்க. உங்களுடைய வேத தியானத்திலிருந்து, வேத வாசிப்பிலிருந்து பின்வாங்கி விடாதுங்க. கர்த்தர் சொல்லும் பொழுது கலப்பையிலே கை வைத்து விட்டு பின்னிட்டு திரும்புகிறவன் அவன் சபிக்கப்பட்டவன். ஒரு நாளும் பின் திரும்பி பார்க்காதுங்க. இந்த லோத்து அப்படி குடும்பத்திற்கு கர்த்தர் கொடுத்த கண்டிஷனே, உன் ஜீவன் தப்ப நீ ஓடு, இந்த சமவெளியில எங்கும் நில்லாத என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் அவங்க பின்னிட்டு பார்க்காம நிற்காம நீ ஓடு என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். லோத்தின் மனைவி பின் திரும்பி பார்த்தாள். அது உலகத்தை பார்க்கிறதற்கு ஒப்புமையா இருக்கிறது. இன்னைக்கு அநேகர் அப்படித்தான். ஆரம்ப நாட்களிலே இயேசுவே வாழ்ந்தாலும் உமக்காக தான் பாங்க, அப்புறம் பார்த்தா இயேசுவை விட்டே தூரம் போயிடுவாங்க. ஒரு நாள் பின்வாங்கி விடாதுங்க. இந்த நாகோமி அவள் சொல்லுகிற, நினைவுள்ளவளா இருந்தேன், இப்போ குறைவுள்ளவளா வந்திருக்கிறேன். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையும் ஒருவேளை இதே போல குறைவுள்ள நிலையிலே காணப்படுகிறதா? மீண்டும் உங்களுடைய வாழ்க்கை மதுரமாய் மாற வேண்டும் என்று சொன்னார். நீங்கள் மீண்டும் பெத்லகேம் வர வேண்டும். நீங்கள் மீண்டும் சிலுவை அண்டை வர வேண்டும். இளைய குமாரனை கவனிங்கள். அவன் தன் தகப்பனிடத்தில் மீண்டும் திரும்பி வந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லாம் இழந்தவனாக, ஆஸ்தி இழந்துட்டான், பலன் இழந்துட்டான், நல்ல அழகை இழந்துட்டான், எல்லாம் இழந்துட்டான். பன்றிகளை மேய்க்கிற ஒரு நிலையில அவன் ஆகிவிட்டான். பன்றிக்கு வைக்கிற தவிட்டு தின்னு தன்னுடைய பசியை ஆற்றிக்கொள்ளலாம் என்று நினைக்கிற வேளையிலே அதுவும் அவனுக்கு கிடைக்காமல் போய்விட்டது. அப்போ சொல்லுகிறான், நான் எழுந்து என் தகப்பன் வீட்டிற்கு போவேன். அங்கே அநேக வேலையாட்கள் இருக்கிறார்களே, என் தகப்பன் அந்த வேலையாட்களில் ஒரு ஆளை போல என்னை எடுத்துக்கொள்ள மாட்டாரா? இனி மகனாக அல்ல, அவருக்கு இருந்த அடிமை வேலை செய்வேன் என்று சொல்லி எழுந்து வருகிறான் பாருங்க. அந்த தகப்பனும் ஆவலோடு பார்த்தார், அவனை அணைத்து கொண்டார். அங்கே ஒரு பெரிய விருந்து. இன்றைக்கும் தேவனுடைய அன்பை விட்டு தூரம் போன அன்பு சகோதரனே, ஆண்டவருடைய அந்த அன்பை விட்டு, சிலுவையை அன்பை விட்டு தூரம் போன அன்பு தெய்வ பிள்ளையே, இன்றைக்கும் நீங்கள் சிலுவை அண்டை வருவீர்கள் என்று சொன்னார். இயேசு இன்றைக்கும் உங்களை அணைக்கிறார். உங்கள் கண்ணீரெல்லாம் துடைப்பார். கசப்பு நிறைந்த உங்கள் வாழ்க்கை மீண்டும் மதுரமாய் மாறும். அதை செய்வதற்கு தேவன் வல்லமை உள்ளவர். பிரைஸ் தி லார்ட். அவர் மாறாதவர். இந்த நகோமி, இந்த ரூத்தை கவனிங்கள். அதனுடைய 1வது அதிகாரம் 16 நான் வாசிக்கும் பொழுது, அதனுடைய பின் பகுதியில் வாசிக்கிறோம். அந்த ரூத் நகோமியை சொல்லுகிறார், நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். எப்படி இந்த ஆபிரகாமை தேவன் அழைத்த பொழுது ஆபிரகாம் தன் இனத்தையும் தன்னுடைய தேசத்தையும் தன்னுடைய தகப்பன் வீட்டை எல்லாம் விட்டுவிட்டு கர்த்தர் காண்பிக்கும் தேசத்துக்கு நேரம் புறப்பட்டு போனாரோ, அதே போல இந்த ரூத்தும் அப்படித்தான். இந்த நகோமியை பின்பற்றும்படியாய், நகோமியினுடைய தேவனை பின்பற்றும்படியாய், நகோமியுடைய ஜனங்களை பின்பற்றும்படியாய் அவளும் தன்னுடைய இனம், தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸு, தன்னுடைய ஊர் எல்லாத்தையும் விட்டு விட்டு அவளும் வருகிறாள். எங்களுக்கு நிறைய பேருக்கு கர்த்தரும் வேணும், ஆனால் தங்கள் செய்து வருகிற அநேக காரியங்களை விடுகிறதற்கும் மனசு இல்லை. இந்த ரூத்தை பாருங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றா. அவள் தேவனை விடாமல் பின்பற்றினாள். இந்த ரூத் நகோமியை விடாமல் பின்பற்றினது போல நாமும் தேவனை விடாமல் பின்பற்ற வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இந்த நகோமிக்கு அந்த கசப்பு மாறினது பாருங்க. 4வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், 4:15 வாசிக்கிறோம். அவன் உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமாய் இருக்க கடவான். உன் ஆத்துமாவுக்கு ஆறுதலும்
முதிர் வயதுல உன்னை ஆதரிக்கிறவனுமா இருப்பான்னு ஒரு பேர குழந்தையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு வாழ்த்துக்கிறாங்க அவளை. அன்பு தேவ பிள்ளைகளே, மாறான்னு சொன்ன, கசப்பு முடிந்தது என்று சொன்ன நகோமிக்கு இப்பொழுது அந்த பிள்ளையை வளர்க்கிற ஒரு தாயாக அவள் மாறினாள். அவளுக்கு ஒரு ஆறுதல் இருக்கிறது, அவளுக்கு ஒரு ஆறுதல் காத்திருந்தது, அவளுக்கு ஒரு சமாதானம் காத்திருந்தது, அவளுடைய பேருக்கு ஏற்றபடியே இப்பொழுது அவள் ஒரு இனியவளாய் இனிப்பாய் மாறுகிறாள். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாறினதை பார்த்து நாமும் ஜெபிக்க போகிறோம். யாத்திராகமத்தின் புஸ்தகத்தை மீண்டும் திருப்பிக் கொள்ளுங்கள். அந்த கசப்பு நிறைந்த அந்த தண்ணீர் அவர்களுக்கு மதுரமாய் மாறிட்டு, தண்ணி ஆரோக்கியமாயிற்று. 15வது அதிகாரம் 26வது வசனத்தில் வாசிக்கிறோம், நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு நீ செவி கொடுத்து அவருடைய நியாயங்களையும் அவருடைய வசனங்களை அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றே நான் உனக்கு வரப்பண்ணேன். கர்த்தருடைய நியமங்கள், கர்த்தருடைய நியாயங்களை நாம் கை கொண்டால், பரிசுத்த வேதாகமத்திலே அநேக நியமங்களை கர்த்தர் கொடுத்திருக்க. ஒரு சிறு பிள்ளை எப்படி வாழணும், ஒரு வாலிப பிள்ளை எப்படி வாழணும், ஒரு புருஷன் எப்படி வாழணும், ஒரு சகோதரி எப்படி வாழணும், ஒரு தகப்பன் எப்படி வாழணும், ஒரு தாயார் எப்படி வாழணும், முதிர் வயதில் இருக்கிற ஒரு தகப்பனார் தாயார் எப்படி வாழணும், அநேக நியமங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த நியமங்களை கை கொண்டால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றே நான் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன்னுடைய பரிகாரியாகிய கர்த்தர். பிரைஸ் தி லார்ட். இப்போ நியமங்களின்படி நடப்பாங்களா நடக்க மாட்டாங்களான்னு சொல்லி பார்க்கறதுக்கு தான் 3 நாள் டெஸ்ட் பண்ணார். இவங்க எப்படி இருக்காங்க, அந்த 3 நாள்லே எனக்கு முறுமுறுத்துட்டாங்க. அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு ஒரு மதுரமான வாழ்வை வைத்திருக்கிறார். அப்படி வசனத்துக்கு செவிசாய்த்து நடங்க. கர்த்தர் சொல்றார், நானே உன்னுடைய பரிகாரியாகிய கர்த்தர். பரிகாரி என்று சொன்னால் என்ன? உங்களுடைய காரியங்கள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வார். யெகோவா ஈரே என்று சொல்லி ஆபிரகாம் சொன்னார் அல்லவா, உங்களுக்காக எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். இன்றைக்கும் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமா இருங்க. உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்த நான் போகிறேன். நமக்காக ஒரு அழகான ராஜ்யத்தை கர்த்தர் கட்டி கொண்டிருக்கிறார். சீஷர்கள் அன்னைக்கு இரவு முழுவதும் கடலிலே அவர்கள் பிரயாசப்பட்டு ஒரு மீனும் அகப்படாமல் இருந்தாங்க, பேதுரு அவருடைய நண்பர்களும். இயேசு அவர்களுக்காக கரையில் நல்ல கறி நெருப்புல நல்ல மீனை அவர்களுக்கு சுட்டு ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். அன்பு தேவ பிள்ளைகளை, நமக்காக எல்லாவற்றையும் கருதுகிற ஒரு நல்ல தேவன் உண்டு. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? எனக்காக கர்த்தர் அநேக காரியத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன் விசுவாசத்தோடு, கர்த்தர் எனக்காக அநேக காரியங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். உங்களுக்காக மட்டுமல்ல, உங்கள் பிள்ளைகளுக்காக கர்த்தர் அநேக காரியங்களை அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். விசுவாசிங்க, தேவன் நமக்காக அநேக காரியங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன். நம்ம கால்குலேஷன்ல எட்டாத முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செய்வார். பிரைஸ் காட். அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம், பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரிச்ச மரங்களும் இருந்தது. அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள். 3 நாள் தண்ணி இல்லாமல் அலைஞ்சி வந்தாங்க. தேவன் இவங்களுக்காக ஒரு ஏலிமை காத்து ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு ஊற்றண்டை, 12 ஊற்று அங்கே இருக்கிறது. கொஞ்சம் குடிப்பதற்கு தண்ணீர் கிடைக்குமா என்று சொல்லி அந்த வனாந்திரத்தில் அலைந்து வந்த அவங்களுக்கு இப்பொழுது நீரூற்றண்டையிலே
பாளையம் இறங்குகிறபடியாக ஒரு அழகான ஒரு சோலை வனத்தை இவர்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். இன்றைக்கு வாக்குத்தத்தம் சொல்லுகிறதல்லவா, நீ வற்றாத நீரூற்றை போலவும் வளமிக்க தோட்டத்தை போலவும் இருப்பாய் என்று சொன்னது போல. ஆம் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாகி நீங்கள் சுகமாய் வாழுகிற நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் சுகமாய் இருக்கும்படியாய் ஒரு அனுகிரகத்தை பைபிள் சொல்லுகிறதல்லவா. தேவனுடைய ராஜ்யத்தையும் நீங்க முதலாவது தேடுங்க, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையின்படி இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். உங்களுக்கு ஒரு சோலைவனம் காத்திருக்கிறது. உங்களுக்கு அந்த நீரூற்று அண்டையிலே அவர்களை பாளையம் இறங்க வைக்கணுங்கிறது தான் காட்ஸ் பிளான். இதே போலதான் இது அவங்களுக்கு தெரியாம இருந்தது. ஜஸ்ட் இனி அடுத்தது ஒரு ஏலிம் நமக்காக இருக்குது. சிறுவ ஜனங்கள் அப்படி பிரயாணப்பட்டு வந்துட்டே இருக்கிறாங்க. இன்னும் ஜஸ்ட் அடுத்த ஒரு 1 கிலோமீட்டர் தாண்டினோன்னு அவர்களுக்காக ஒரு நல்ல நீரூற்ற கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஏற்கனவே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எங்க பாளையம் இறங்கணும், எந்த இடத்துல இவங்க கூடாரம் போட்டு தங்கி இருக்கணும், எப்போ கிளம்பணும், இதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது. தேவன் தான் பிளான் பண்ணி வச்சிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான். 2021 இப்படிதான் இருப்பேன், இப்படிதான் இருக்கணும் நம்ம கால்குலேஷன் பண்ணி அல்ல கர்த்தர் நம்மளை நடத்துகிறது. அவருடைய திட்டத்தின்படி நம்மளை நடத்துகிறார். விசுவாசிக்கிறீங்களா? 2021 எந்தெந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு தரணும்னு கர்த்தர் நினைச்சிருக்கிறாரோ அதை கர்த்தர் தருவார். நாம் விசுவாசத்தோடு இருப்போம், பின்வாங்காம இருப்போம், அவருக்குள்ள இருப்போம், அவரோடு கூட வாக் பண்ணுவோம். பிரைஸ் காட். தேவனுடைய ராஜ்யத்தை அவனுடைய நீதியும் தேடுகிறதுல ஆவலா இருப்போம். அந்த ஆவல் குறைந்து விடவே வேண்டாம். நீதியின் மேல பசிதாகம் உள்ளவர்களாய் தொடர்ந்து இருந்து கொண்டே இருப்போம். சங்கீதக்காரன் சொல்லுகிறார் அல்லவா, என் ஆத்துமா இந்த மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா ஜீவன் உள்ள தேவன் மேல தாகமா இருக்கிறது. தேவன் மேல உள்ள தாகம் குறைந்து விடவே கூடாது. உங்களுக்கு மட்டுமல்ல, உங்கள் முழு குடும்பமும் அப்படி ஜீவனுள்ள தேவனுக்கு மேல உள்ள தாகத்துல நீங்க குறைந்து விடக்கூடாது, பின்வாங்கி விடக்கூடாது. சிலர் சபை கூடி வருகிறதை விட்டு விடுகிறது போல நீங்க விட்டு விடாதிருங்க. உற்சாகமா கர்த்தரை ஆராதிங்க, அதிகமாய் கர்த்தரை பாடி துதிங்க. இது கிறிஸ்துக்கு மேல உங்களுக்கு இருக்கிற விசுவாசத்தை நீங்க பிரதிபலிக்கிறீங்க. உங்கள் வீடுகளிலும் துதி சத்தம் உண்டாகட்டும். ஆமென். உங்கள் வீடுகளிலும் அதிகமாக நன்றி பாடல் உண்டாகட்டும். குடும்பமாய் கர்த்தரை ஆராதிங்க, அவருக்கு நன்றியுள்ள பாத்திரங்களா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். உங்களுக்காக ஒரு ஏலியும் காத்திருக்கிறது. மகிமையான தேவன் எப்படி அடுத்த ஜஸ்ட் கொஞ்ச தூரத்துல அவங்களுக்காக, இது அவங்களுக்கு தெரியாம முறுமுறுக்கிறாங்க, தேவ மனுஷனுக்கு விரோதமா முறுமுறுக்கிறாங்க. 3 நாள் தண்ணி இல்லை, ஆனா ஆண்டவர் இதுக்கெல்லாம் உனக்கு சேர்த்து நான் ஒரு தண்ணீர் ஊற்றண்டையிலே உன்னை கொஞ்ச நாள் பாளையம் இறங்கி உன்னை உட்கார வைக்க போறேன். சின்ன தேவைகளுக்காக கூட முறுமுறுக்காதுங்க. உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளது மகிமையிலே அது நிறைவாய் மாறும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தினதற்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று சொன்னது போல உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி காத்திருக்கிறது. உங்களுக்கு நிறைவான ஒரு ஆசீர்வாதம் காத்திருக்கிறது. இம்மையிலும் நன்மை தருவார், மகிமையிலும் ஒரு அழகான ஒரு நிறைவான வாக்குத்தத்தமான தேசத்தை நமக்காய் வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கண்களை மூடி ஜெபிப்போமா. நன்றி பிதாவே, நன்றி தகப்பனே. இன்றைக்கும் தன்னுடைய வாழ்க்கை கசப்பு நிறைந்ததாக இருக்கிறது என்று சொல்லி கண்ணீரோடு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை சுவை உள்ளதாய் இயேசுவின் நாமத்திலே மாறுவதாக. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த கசப்பு நிறைந்த தண்ணீரை அந்த மரம் மதுரமாய் மாற்றி போட்டது போல தகப்பனே, இப்பொழுதும் சிலுவையில் எங்கள் சாபங்களை உடைத்தீரப்பா, சிலுவையில் எங்கள் பாவங்களை எல்லாம் உடைத்தீரப்பா. இன்றைக்கு சிலுவையை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கிறது, ஆத்தும மீட்பு கிடைக்கிறது, சமாதானம் கிடைக்கிறது. அதற்காய் ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே. ஒரு நகோமியினுடைய வாழ்க்கை இனிப்பாய் இருந்தது, ஆனால் அது கசப்பாய் மாறினது. அவள் மீண்டும் பெத்லகேம் வந்த பொழுது அவளுக்கு மீண்டும் அவளுடைய வாழ்க்கை மதுரமாய் மாறினது.
இன்றைக்கு தேவ சமூகத்திலே நான் மீண்டும் ஆண்டவரை ஆராதிப்பேன், மீண்டும் அவரை நோக்கி பார்ப்பேன், நான் பின்வாங்க மாட்டேன், அவருக்கு பிரியமாக இருப்பேன் என்று சொல்லி அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் உங்க கரம் அமர்வதாக. நன்றி தகப்பனே. குளோரி. விசுவாசத்தோடு உம்முடைய பிள்ளைகளுமே ஆராதிக்க கிருபை கொடும். ஆமென். உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஏலியும் காத்திருக்கிறதை அதற்காய் ஸ்தோத்திரம். வனாந்தரத்திலே பண கஷ்டத்தினாலும் பலவிதமான சமாதானம் இல்லாமல் சரீரத்திலே வியாதியிலே போராடுகிற பிள்ளைகளுக்கு தகப்பனே, என் தேவன் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு இளைப்பாறுதலை நீர் வைத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். சமாதானத்தை வைத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். சரீர சுகங்களை நீர் கொடுத்து நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். பொருளாதார தேவைகள் எல்லாம் சந்திங்க. ஆமென். நம்முடைய பிள்ளைகளுடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும். நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஒரு ஏலியும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நன்மைகளை நம்முடைய பிள்ளைகளுக்காய் நீர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். வனாந்திரத்தில் தண்ணீர் இல்லாமல் இருந்தவர்களுக்கு இப்பொழுது தண்ணீர் ஊற்றண்டையிலே வந்து பாளையம் இறங்க வைத்த நல்ல தேவனே, உம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படித்தான் நிறைவான நன்மைகளை நீர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து உமோடு கூட வாழ, உமோடு கூட நடக்க, உமக்குள்ளே இருக்க, குடும்பமாய் கர்த்தருக்கு பயந்து நடக்க கிருபை கொடும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. Praise the Lord.